இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரான கொஞ்சம் ஒரிசால செம்ம சூப்பரா பண்ற பொடி தோற்காரி தான். பொடி தோற்காரின்னா அது ஒரு வடகம் மாதிரி ஒன்று போடுவாங்க. அதுல எல்லா வெஜிடபிளும் போட்டு கடுகு அரைச்சி ஊற்றி பண்றது தான் பண்ண போறோம். மஷ்ரூம் போட்டு நல்லா இருக்கும். ஒரு நாள் புதுசா ட்ரை பண்ணோம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ଆଜି ମସରୁମ୍ ଭେଜିଟେବଲ୍ ସବୁ ପକେଇକି ବଡ଼ି ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ମୋର ஸ்டைல்ல. அப்போ நம்ம நம்பி ட்ரை କରିକି ଦେଖନ୍ତୁ. இது நம்ம பேஸ்ட் ஒன்று பண்ணோம். அதுக்கு வந்து வெள்ளை கடுகு, பூண்டு கொஞ்சம், ஒரு கொஞ்சமா இஞ்சி, பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சி வச்சுப்போம். அந்த பேஸ்ட் ஊற்றி தான் இந்த குழம்பு வந்து பண்ணுவாங்க. வெஜிடபிள் வந்து நீங்க முருங்கைக்காய், சேப்பங்கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் மட்டும் போட மாட்டாங்க. காலிஃப்ளவர் போட மாட்டாங்க. மற்ற எல்லா வெஜிடபிளும் போடுவாங்க. வெள்ளை பூசணிக்காய் போடலாம், மஞ்சள் பூசணிக்காய் போடலாம், தண்டு கீரையோட அந்த தண்டு போடலாம். இது வந்து பொடின்னு சொல்லுவாங்க. உளுத்தம்பருப்பு வந்து அரைச்சிட்டு அது கூட வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். அதை வச்சு உளுத்தம்பருப்பை வந்து அரைச்சிட்டு அது கூட வந்து பூசணிக்காவும் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் இருக்குல்ல, அதுவும் போடுவாங்க. அதெல்லாம் போட்டுட்டு வேர்க்கடலை போட்டுட்டு நல்லா வெயிலில் வந்து ஒரு 2 நாளுக்குள்ள இந்த வெயிலில் வந்து ஒரு சில வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால காஞ்சிடும். அது துணியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் இல்லாமல் அப்படியே அழகாக வச்சுட்டு எடுத்துருவாங்க. அதான் பொடின்னு சொல்லிட்டு கடையிலையும் கிடைக்கும். ஆனால் இந்த வெயில் டைமில் எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு விதமாக பண்ணுவாங்க. பூசணி பொடி, அப்புறம் வந்துட்டு பொக்கார பொடி அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை போட்டுட்டு மஸ்டர்டு அரைச்சி ஊற்றி எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரு குழம்பு செய்வாங்க. அது ஒரு சில வந்து கன்ஃபார்மாக சொர்சோ பேஸ்ட் போட்டு கடுகு பேஸ்ட் போட்டு செய்யறதால அந்த குழம்பு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ட்ரெடிஷ்னலாக அப்படிதான் மீன் குழம்புக்கும் வந்துட்டு கடுகு அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க. அந்த மாதிரியே வந்து எல்லா வெஜிடபிளும் போட்டு பண்ணுறது தான் இந்த குழம்பு. ஒரு வாட்டி நீங்களும் இன்கேஸ் இந்த பொடி மார்க்கெட்டில் இல்லைன்னா கூட எல்லா வெஜிடபிளும் வந்து கடுகு அரைச்சி போடுவாங்கல்ல, அந்த கடுகு இல்லாமல் வெறுமனே மசாலா போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஒரிசால வந்து இப்போ வெயில் டைமுக்கு வந்து பொக்கால பருத்த கூட வந்துட்டு இந்த குழம்பு இந்த பொடி வந்து கன்ஃபார்மாக இருக்கும். இதை இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு இடிச்சிட்டு அது கூட பூண்டு போட்டு இடிச்சிட்டு கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து பொடி சூடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வத்தலெல்லாம் போட்டு வைப்போம்ல, அரிசி வடகம்லாம், அதே மாதிரி வந்து உளுத்தம்பருப்பு அரைச்சி வந்து இந்த பொடி வந்து போட்டு வைப்பாங்க. மார்க்கெட்லேயும் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அது இந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக வறுத்துருவாங்க. வறுத்துட்டு அதை இடிச்சோம்னாவே சும்மா கரண்டியில் கையில் இப்படி பண்ணாவே பவுடர் மாதிரி ஆகிடும். அது கீரையிலையும் போடுவாங்க. வெறுமனே இதை இடிச்சிட்டு பவுட்ரு பண்ணியே சாப்பிடுவாங்க. அப்புறம் மஸ்டர்டு குழம்புலையும் போடுவாங்க. என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு செஞ்சுவானா. அது ஒரிசால ரொம்ப ஃபேமஸாக பண்ணுற குழம்பு. நான் உங்களுக்கு அதனால தான் தமிழில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லின்னு இருக்கேன். எப்போவாவது நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வெஜிடபிளும் இருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்களேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ବଡି ମୁଁ ଗାଁव ଯିବା ଟାଇମ୍ରେ ସବୁବେଳେ ଇୟର୍ଲି ୱାନ୍ସ ନା ଟିକେ ଟିକେ ବଡି ମାର୍କେଟରେ ନାଇଁ ତ ଆପା କରିକି ରଖିବ ନା, ସେଇଟା ମୁଁ ନେଇକି ଆସିବ। ସେଇଟା ରଖିକି କେବେ ମୋ ପୁଅକୁ ବେଶୀ ବୋଲି ଲାଗିବ ଏ ବଡି ତରକାରୀ କରିବା ଟାଇମ୍ରେ। କେବେ କେବେ କରିବା ପାଇଁ ଆଉ ଶାଗର ପକେଇବା ପାଇଁ ମୁଁ ଫ୍ରିଜ୍ରେ ଷ୍ଟୋର୍ କରିକି ରଖିବ, ସେ ପୋକ ଆସିବ ନାହିଁ। ସେଇଥିପାଇଁ ଗୋଟେ ଏୟାର ଟାଇଟ୍ କଣ୍ଟେନର୍ ପକେଇକି ଫ୍ରିଜ୍ରେ ରଖିବ ନା, ସେ ଭିତରେ ପୋକ ଆସିବ ନାହିଁ। ଆମ ବାହାରେ ସେ ବାଲ୍ଟିରେ ରଖିବା ଟାଇମ୍ରେ ବି ପୋକ ଆସୁଛି, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଫ୍ରିଜ୍ରେ ରଖିଦେଇଛି। फ्रिज रखिबा टाइम रे किछि खराब होब नै, से पोक भी आसीब नै, बढ़िया रहबो। ए स्टेप ना सब ओडिसा रा हम सोरसो बाटी के गोटे गोटे स्टाइल रे करचंती। एटा मोर स्टाइल रा आपण मन भी ट्राई करके देखंतु, बोलो लागिबो। सब वेजिटेबल संग्र ना मो 3-4 मशरूम भी कट करके पकी देछि। आ सोरसो ना सोरसो आ जीरा पकी नांदी, गार्लिक पकी देछि, रसुन टिके आदा, ग्रीन चिली पकी पेस्ट करके रखुचे। से पेस्ट यूज करके तरकारी करबा पई जाउचे। எல்லா வெஜிடபிளும் வாழைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி போடும்போது ஒரு 2-3 மஷ்ரூமும் நான் அது கூட கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லா வெஜிடபிளும் வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ண மாட்டாங்க, மீடியமாக ஒரே மாதிரி கட் பண்ணுவாங்க. அப்புறம் தண்டு கீரை இருந்ததுன்னா அந்த தண்டோட இது மட்டும் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பம்கின் வந்து பூசணிக்காய் கொடி இருக்குல்ல, அந்த பூசணிக்காய் கொடியில் வந்துட்டு பெருசு அதை வச்சும் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் அந்த சேம் இதுலயே வந்து பொடி வறுத்ததுலேயே எல்லா வெஜிடபிளும் ஃப்ரை பண்ண போகிறோம். வெஜிடபிள் ஃப்ரை பண்ணிட்டு பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எல்லா வெஜிடபிளும் நான் எது கட் பண்ணி வச்சிருக்கணும், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், கருணைக்கிழங்கு எல்லாமே, மஷ்ரூம் எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். மஸ்டர்ட் ஆயிலில் தான் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இது। ମୁଁ ସବୁ ଭେଜିଟେବଲ୍ ନା ସଜନା ଛୁଇଁ, ବାଇଗଣ, କଖାରୁ ଆଉ ଗ୍ରୀନ୍ ମଟର ବି ପକେଇ ଦେଇଛି, ମସରୁମ୍ ଆଉ
ସବୁ ତେଲରେ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ରଖୁଛି। ତେଲରେ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ ନା ସେଇଟା ପାଇଁ। ସେ ସାଙ୍ଗରେ ଗ୍ରୀନ୍ ମଟର ବି ମୁଁ ଟିକେ ପକେଇକି ଫ୍ରାଏ இது கூட நம்ம பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். எல்லா வெஜிடபிளும் போட்டுட்டு மிக்ஸ் வெஜிடபிள் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இதே வந்து ஒரிசால வந்து எல்லா வெஜிடபிளும் போட்டு கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து சந்துலா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. வயசானவங்கள ரொம்ப அசிடிட்டி ப்ராப்ளம், ரொம்ப காரமெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் மைல்டா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த சந்துலா வந்து எடுத்துப்பாங்க ரொட்டி கூட. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஊருக்கு போகும்போது இப்ப சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து ஒரிசா போகும்போது அங்க ஒரிசால பண்ற சாப்பாடு வந்து டெய்லி வந்து கம்பல்சரி பொக்கால பார்த்தோம்னா சாப்பாடு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிருப்போம் சாப்பாடு. அது கூட ஒரு வந்து மாங்காய் ஒன்று வந்து மாவோடு மாதிரி இருக்கும், அதை ஒன்று போட்டு வச்சிடுவாங்க. அந்த பொக்கால பருத்தை தான் முக்கால்வாசி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் பொக்கால பருத்துக்கு வந்து அந்த தண்ணி ஊற்றின சாப்பாடுக்கு எத்தனை வெரைட்டியான சைடிஷ் வச்சுன்னு டெய்லி சாப்பிடுவாங்க அப்படின்றது நான் டெய்லி ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணுறேன் ஷார்ட்ஸ் மாதிரி. இன்கேஸ் ஒரு அதர் ஸ்டேட்ல வந்து அந்த அந்த கல்ச்சர் அவங்களோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களேன்னா என்னோட யூடியூப் சேனல்ல கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது எனக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல் வந்தாவே பிடிக்காது. எனக்கு வந்து சுத்தமா பூசணிக்காய் பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெஜிடபிளும் அவங்க பண்ற ஸ்டைலு, அந்த நிறைய வந்து வெஜிடபிளுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5-6 வெரைட்டியாவது இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் நான் கிண்டல் பண்ணுவேன். ஒரு பழைய சாப்பாட்டுக்கு இத்தனை வெரைட்டி வச்சுன்னு சாப்பிட்ற ஒரே ஊர் உங்க ஊரா தான், சாப்பிட்டு கெட்டு போன ஊரை உங்க ஊரா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா கிண்டல் பண்ணுவேன். சாப்பாடு விஷயம் வந்து எனி டைம் வந்து நிறைய வெரைட்டி வேணும். ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நீவே ஈவினிங் என்ன பண்ணுவ அப்படின்ட்டு அந்த டிஸ்கஷன்ல உட்காந்துருவாங்க. மறுபடியும் நைட்டு ஏதாவது செஞ்சு முடிச்சிட்டோடனே காலையில என்ன, அது ஒரு வாட்டி செஞ்சுட்டா இன்னொரு வாட்டி வந்து அது ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட மாட்டாங்க. அப்பா அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சூடு பண்ணி கொடுத்தா அப்பாவுக்கு பிடிக்காது. நைட்டு கம்பல்சரி அப்பா அம்மா வந்து ரொட்டி சாப்பிடுவாங்க. நீ எதுவும் பண்ண மசாலா எதுவுமே போட வேணாம், இந்த வெஜிடபிள் ஃபுல்லாக பாயில் பண்ணிட்டு கொஞ்சமாக ஜீரகம் பூண்டு நிறைய போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுட்டு இந்த பாயில் பண்ண வெஜிடபிள் தண்ணியோட போட்டுருவாங்க. போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. அதுதான் சந்துலா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வெஜிடபிளோட தண்ணி ஜூஸ் எல்லாம் அப்படியே இருக்கும், வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். ரொட்டி கூட வச்சுன்னு சாப்பிடுவாங்க. ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, எந்த இதுவும் இருக்காது. நல்லா வெந்துச்சு வெஜிடபிள் ஃபுல்லா. இது கூடவே வந்து நான் பாலக்கீரை இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். पालक सागना ସେଇଟା ବି ଏ ସାଙ୍ଗରେ ଟିକେ ପକେଇକି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ମତେ ପାଳଙ୍ଗ ଶାଗନା ଲାଷ୍ଟ ପକେଇବା ଟାଇମରେ ଶାଗର ଟିକେ ସ୍ମେଲ ଆସିବ ନା, ସେଇଟା ଭଲ ନାହିଁ। ଏବେ ତେଲରେ ஃப்ரை କରିବା டைம்ல ଶାଗର ஸ்மெல் ଆସିବனே। எந்த கீரை வேணுமானாலும் இந்த டைமுக்கு நீங்க போட்டுக்கலாம்। போட்டுட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெயில வதக்கும் போது அந்த கீரை வந்து லாஸ்டா போடுவேன் நான், ஆனா குழம்பு செஞ்சுட்டு போடும்போது கீரையோட ஒரு ஸ்மெல் வரும், அது வந்துட்டு எனக்கு பிடிக்கல। அதனால இப்ப எண்ணெயிலேயே வதக்கிட்டோம்னா அந்த கீரையோட ஸ்மெல் இருக்காது। பசங்களுக்கு வந்து கீரை போட்டிருக்கோம் எல்லா வெஜிடபிளும் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியாமே எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க। டால்மாவும் அப்படிதான், ஒரிசால எல்லா வெஜிடபிளும் போட்டுட்டு அது குழஞ்சிடும்। நீங்க சாம்பார் நம்ம வெஜிடபிள் கொஞ்சம் தனித்தனியா இருக்கும், ஆனா டால்மால வந்து எல்லா வெஜிடபிளும் வந்து குழஞ்சிட்ட மாதிரி இருக்கும்। பசங்க எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுருவாங்க, அதுல வெஜிடபிள் போட்டிருக்கோன்னு தெரியாம। டால்மாவும் செம்ம சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு। லாஸ்டா வந்துட்டு ஆல்ரெடி என்னோட வீடியோல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த டால்மா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு। ஏதாவது ஒரு பசங்க வெஜிடபிள் சாப்பிடலன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா ஈஸியா சாப்பிட்டுருவாங்க। எல்லா வெஜிடபிளும் போட்டு லைட்டா வந்துட்டு மிக்ஸ் பண்ணினே இருந்தோம்னா போதும், ஆனா கவர் பண்ண வேணாம், கீரையோட அந்த பச்சை கலர் வந்து போயிடும்। கீரை போட்டுட்டு நம்ம கவர் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லது। முட்டிக்கு பொல்ல ஃப்ரை பண்ணி நார்மல் மீடியம் ஃப்ரை கொச்சி இது ஃப்ரை பண்ணும்போது சைடு பை சைடு கடுகு வந்து அரைக்க போறோம்னா கொஞ்சம் தண்ணியில வந்து ஊற வச்சிடுவோம்। கடுகு அரைச்சிட்டும் ஒரு கடுகு வந்து ரொம்ப கசப்பா இருக்கும், அதுக்கும் இருக்கு। இரும்பு கரண்டியோ ஏதோ ஒன்று போட்டா உடனே கசப்பாயிடும்। கடுகு அரைச்சிட்டு உடனே ரொம்ப யூஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி டேஸ்ட் ஒரு மாதிரி, ஆனால் ஒருத்தவங்க கடுகு குழம்பு செய்யும் போது வந்து ஒரு கசப்பு வந்துடும், கடுகோட கசப்பு। நான் வந்துட்டு கடுகு வந்து பிளாக் கடுகு வந்து மேக்சிமம் யூஸ் பண்ண மாட்டேன், ஒயிட் கலர் கடுகு தான் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லா இருக்கும்। அதனால கடுகு ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான், 2 சின்ன சின்ன ஸ்பூன்ல போட்டுட்டு அது கூட ஒரு பெரிய பூண்டு தோல் எடுத்துட்டு பச்சை மிளகா காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரம், இதுக்கு நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டோம், அந்த பச்சை மிளகா தான்। கடுகு வந்து ரொம்ப பேஸ்ட் பண்ணோம், அதுக்காக தான் தண்ணியில ஊற வச்சுட்டு அதை ரொம்ப பேஸ்ட் பண்ணிட்டு அந்த கடுகு யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும்।
நல்லா வதக்கியாச்சு. இந்த வெயில்லயும் நம்ம ஊருக்கு வந்துட்டு ஹைதராபாத்ல அவ்வளவு வெயில் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒரிசால வந்துட்டு உங்களால நிக்கவே முடியாது. அந்த எரியிற மாதிரி இருக்கும் ஸ்கின் எல்லாம். அதனாலயே அங்க வந்து காட்டன் சாரி தான் நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் கட்டின்னு இருப்பாங்க. மத்த மெட்டீரியலை விட காட்டன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் வந்து நீங்க வெளியெல்லாம் ஒரு காலையில 5 மணில நான் கரெக்டா ஒரு 6 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம 1 மணிக்கு இருக்கிற வெயில் வந்து அங்க காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி ஆயிடும். அவ்வளவு எரியும். ஆனா வேலை பாக்குறவங்க எல்லாம் அங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பில்டிங் வேலை ஏதாவது பண்றாங்கன்னா விடிய காலையில வந்துருவாங்க. வந்துட்டு 12 மணிக்குள்ள வேலை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வந்து யாரும் வேலை செய்ய வரமாட்டாங்க வெயிலுக்காக. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரிசால பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 12 மணில இருந்து இப்பவும் அப்படிதான் 12 மணில இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் வந்து கடையெல்லாம் மூடிட்டு இருக்கோம். இது என்னடாப்பா எல்லா கடையும் டெய்லி நம்ம எப்பாவது ஒரு வாட்டி தானே நம்மளது பந்த் அது மாதிரி டைம்ல மூடுவாங்க. இது என்ன எப்பவுமே இப்படி மூடுறாங்களே, அவ்வளவு காசு சம்பாதிச்சிடும் அப்படின்ட்டு போயிட்டு தூங்கிடுவாங்களான்னு நான் கிண்டல் பண்ணுவேன். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மதிய டைம்லனா எந்த கடையும் திறக்காம எல்லாம் மூடி இருந்தா எப்படி இருக்கும்? கடை இருந்தா ஏதாவது ஒண்ணு திறக்கணும்ல. மதியமும் ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு நினைக்கும் போது இந்த டைம்குள்ளதான் வாங்கணும்னா, ஆனா இந்த வெயில் டைம்ல கம்பல்சரி கடையெல்லாம் மூடிடுவாங்க. எந்த கடையும் ஓப்பன்ல இருக்காது. சாயந்தரமா வந்து ஈவினிங்ல வந்து திறப்பாங்க. மதியம் ஃபுல்லா வெயில்ல கடையெல்லாம் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக. நல்லா வெஜிடபிள் ஃபுல்லா வெந்துச்சு. நல்லா மிக்ஸ் வெஜிடபிளும் ரொம்ப நல்லா இருக்கு. மஷ்ரூம் எல்லாம் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுல ஒரு மசாலா போட்டு நம்ம பண்ண போறோம். आमा ओरिसा रे ना हम फर्स्ट टाइम देखिबा टाइम रे करा टाइम रे सब 12 1 o'clock टू 3 or 4 o'clock तक दुकान सब बंद करके रखिबा ना ସେମିତି ଚେନ୍ନାଇରେ ରଖିବନି କେବେ ବି ଏତେ ବି ଖରା ରହିବ ବର୍ଷା ରହିବ ଦୁକାନ ସବୁ ଖୋଲିକି ରଖିବ କିଏ ଏମର୍ଜେନ୍ସି ତାଙ୍କ କଣ କାମ ଅଛି ସେଇ ଟାଇମରେ ଦୁକାନ ବନ୍ଦ କରିକି ଯିବ ଆମ ଓଡିଶା ଟାଇପର ସବୁ ଦୁକାନ ବନ୍ଦ କରିବ ନାହିଁ ଓ ସେଇ ଟାଇମରେ ତାଙ୍କୁ ପଚାରିବ ତୁମ କଣ ଓଡିଶାରେ ବେଶୀ ପଇସା ଅଛି ସେଇଟା ପାଇଁ ସବୁ 1 o'clock to 4 o'clock तक दुकान बंद କରିକି ଶୋଇବା ପାଇଁ ଯାଉଛନ୍ତି କଣ ଗୋଟେ ଏମର୍ଜେନ୍ସି ପାଇଁ ଲୋକ କିଣିବା ପାଇଁ ଆସିବା ଟାଇମରେ ବି ଦୁକାନ ବନ୍ଦ ରହିବ କହିକି କଣ से टाइम मु मजाक कहीदेला से टाइम करा टाइम ओडिशा जाकि रोइबा टाइम से कौन दुकान बंद कर से वैल्यू मु जानी पड़ली एत्ते खरा रोइबा टाइम रे केमिति दुकान खोलिकी बसिबो घर भी रोई पारिबो नै एत्ते खरा आम गाँव रे रोइबा टाइम गाँव रे तो टिके फ्रंट रे घर चेंज आम नुआ घर करके आछुंती से गाँव घर ना टिके भी पवन आसीबो नै एत्ते खरा रोइबो केमितियो गोटे टाइप रे गोटे बेसी गरम जानी पड़िबो से घर नुआ घर सेमिति नै टिके जगह टिके ओपन पेस अछि सेटे पे एत्ते भी खरा जानी पड़िबो नै एबे सोलार भी अछि फिर भी संभाली पारिबो छोटो पिल्ला मन सब ना नाइट रे करंट बंद हे जिबो ना पावर कट होबो ना सेटे तो बेसी प्रॉब्लम आसीबो बाकी सब टिके संभाली पारिबो समस्त मिसिकी रोइबो सब आप मन आसीबो टिके टाइम पास भी होगा आउ कौन कौन वेराइटी रे तांक कौन फेवरेट सेटा करबा मत कौन जानुची सेटा करबा से टाइम में ना एमिति खरा टाइम रे समर हॉलिडेज रे मिलिबो सेटा भी एन्जॉय करबा पई दरकार हम पिल्ला मन समस्त देखिबा पई भी टाइम मिलिबो வெஜிடபிள் ஃபுல்லா வதங்கிடுச்சு எடுத்தாச்சு அதே சேம் ஃப்ரைங் பேன்ல மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் நான் வந்துட்டு இன்னைக்கு மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணல மஸ்டர்ட் ஆயில் இந்த கரெக்டாக காலி ஆயிடுச்சு நான் மறந்துட்டேன் சரி இந்த பண்ண போறோம் அப்படின்ட்டு எப்பவுமே முன்னாடியே ஸ்டாக்ல வாங்கிட்டு வந்து வச்சிருவேன் அதனால நார்மல் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றேன் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் सरसों से लेना केबे भी खत्म होगा टाइम रे मु नेकी आसी करेक्ट रखी देबो ए तरकारी करबा पय माना नाही सेटा पे मु खत्म हो गला आ बादाम तेल रे मु आज करची टिक्का सरसों बकिबा पय दरकार तापर हम प्याज कट करके रखु ना प्याज भी मु कोन करबो सरसों व्हाइट सरसों पेस्ट करबा टाइम रे प्याज भी टिके पेस्ट कर देबो வெங்காயம் ஒன்று அந்த கடுகெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன்ல கடுகு பூண்டு இஞ்சி பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டை இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி மறுபடியும் வெங்காயம் போட வேணாம் அதனால கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இந்த கடுகு அரைச்சி ஊற்றின பேஸ்ட் எப்போ ஊற்றினாலும் ஃபுல்லாக டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் ஃபுல் கடாய் ஆகிடும் அதனால வந்துட்டு அந்த ஆழமாக இருக்கிற கடாய் தான் நான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு வந்து ஆல்ரெடி வெஜிடபிளில் போட்டிருக்கோம் இதுலேயும் உப்பு போட்டுட்டு
இதுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். ஜீரக பவுடர் மட்டும் கொஞ்சம் போடுவேன். ஏன்னா ஒருத்தவங்க அரைக்கும் போதே வந்து ஜீரகம் போட்டுருவாங்க. அதனால இது நான் கரெக்டா இந்த கடுகு அரைச்சி ஊத்துறோம்னாவே அந்த கட்டையில இருக்க கரண்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால எனக்கு பித்தா வராதுன்னு தெரியல. மாங்காவோட ஒரு பீஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். அங்க வந்து ஊர்ல வந்து அம்புலம் போடுவாங்க. அதான் நம்ம மாவடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒண்ணு போடுவாங்க இந்த குழம்புக்கு. நான் வந்து பச்சை மாங்காய் போட்டிருக்கேன். ಮೂವನ ಆಜಿ ಕೊಂಚ ಅಂಬಟ್ಟಿಕ್ಕೆ பொக்கிதுச்சு. அப்புறம் சப்பு வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி எல்லா வெஜிடபிளும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல, அது கடுகு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போன உடனே எல்லா வெஜிடபிளும் அது கூட போட்டுட்டு சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் குழம்பு செய்யும் போதே வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மெயினாக ரொட்டி கூடவும் இல்லை சாப்பாட்டுக்கு வந்து அப்படியே போட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக பண்ணலாம். நான் வந்து சைட் டிஷ் மாதிரி வைக்கிறோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் திக்காக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தண்ணியை வச்சாலும் பொடி போடுறதால பொடி வந்து அப்படியே தண்ணி ஃபுல்லா இழுத்துரும். தற்காரி குழம்பு வந்து கொஞ்சம் டைட்டான மாதிரியே தான் ஆயிடும். கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் என் பசங்க கூட வந்து கண்டினியூஸா ஒடியால பேசி பேசி எனக்கு வந்து தமிழ் வந்து இப்ப பேசுறதுக்கு திக்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம ஹிந்தி பேசும்போதும் சரி, இங்கிலீஷ் பேசும்போதும் வந்து அந்த லாங்குவேஜ் மறந்து போயிட்டு எனக்கு ஒரியா மட்டும்தான் மெயினா பேசுற மாதிரி வருது. அது எல்லாம் சிரிக்கிறாங்க கேட்கும் போது. ஃபோன்ல ஏதாவது ஒண்ணு பேசும்போது யாராவது ஒருத்தவங்க இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்டா எனக்கு வந்து ஒடியால நான் பதில் சொல்றேன். ஹிந்தில பேசுனாங்கன்னா கூட இங்க இருக்கிற ஹைதராபாத்ல நான் ஒரியால தான் பதில் சொல்ற மாதிரி வருது. ஏன்னா அது கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணின்னு இருக்கிறதால நம்மளோட லாங்குவேஜ் வந்து நான் இத்தனை நாள் பேசின இந்த லாங்குவேஜை கொஞ்சம் மறந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அது பழக்க தோஷமோன்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப என்னோட மைண்ட்ல என்ன இருந்ததுன்னா, நான் தமிழ் பேசுவேன் சரி, என் பசங்களுக்கு வந்து அவங்க அப்பாவோட பேசுற லாங்குவேஜ் சொல்லி கொடுக்காம இப்போ மறக்க அடிச்சிடுவாளோ அப்படின்னு யாரும் என்ன சொல்லக்கூடாது. அதனால என் பசங்க கம்பல்சரி நான் ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பேசலன்னா கூட ஓடியா என் பசங்க கண்டிப்பா கத்துக்குன்னு ஒரே ஃபுல்லா பேசணுன்றதுல மைண்ட் செட் கரெக்டா இருந்தது. என் பையன் பிறந்த உடனேவே சின்ன வயசுல இருந்து அவனுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நான் கேட்பேன். அது சொன்னாருன்னா நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன். இப்பவும் என்னோட ப்ரொனன்சியேஷன் ஒரியால கரெக்டா வரல. என் பசங்க 2 பேரும் அவ்வளோ சூப்பராவா பேசுவாங்க. ஏன்னா அவங்க கூட வந்து அவர் இருக்கிறத விட நான் இருந்தது தான் ஜாஸ்தி. ஒரியால இருக்கிறவங்களே கூட அவங்க பசங்களுக்கு பேக் சைடு ஃப்ரண்ட் எல்லாம் கரெக்டா வராது. நெருப்பு அந்த ஒரு மாதிரி அதெல்லாம் ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வராது. ஆனா என் பொண்ணும் என் பையனும் வந்து ஒரியால அவ்வளோ சூப்பரா பேசுவாங்க. அது என்னால ஒரு சின்ன முயற்சி அவங்க கூட பேச ஆரம்பிச்சு இப்ப நான் ஒடியா கரெக்டா பேசுறேன். ஆனாலும் என் பசங்க என்னை வந்து இப்பவும் கமெண்ட் அடிப்பாங்க, நீ பேசுற ஒரியா இது கொஞ்சம் கரெக்ட் இல்லை, இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லுவான் என் பையன். லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஈஸியாக கற்றுக்கலாம். அதே மாதிரி தான் ஒரியாவோட ரெசிபியும் அங்கே இருக்கிற கல்ச்சர் அவங்களோட ரெசிபிஸ் வந்து நான் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் இட்லி பண்ணினேன்னா அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக டால்மா அந்த மாதிரி அவங்களோட ஊரில் பண்ணுற அந்த ரெசிபிஸும் அந்த கல்ச்சருக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதுவும் பண்ணுவேன். என்னோட வீட்டில் நான் என்னென்ன சாப்பிட்டு வளர்ந்தேனோ அதுவும் என் பசங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பொங்கலும் செலிப்ரேட் பண்ணுவோம், சங்கராந்தியும் செலிப்ரேட் பண்ணுவோம், மக்கர் சங்கராந்தியும் செலிப்ரேட் பண்ணுவோம். ரெண்டுமே வந்து என் பசங்களுக்கு சரி பொங்கல் விஷயம் வரும், ஒரே நியூ இயர் வந்து தமிழ் நியூ இயரும் ஒரே நியூ இயரும் ஒரே டைம் தான். என் பொண்ணு நான் சொல்லுவோம் பரவாயில்லையே இன்னைக்கு 2 நியூ இயரா அப்படின்னு சொல்லிட்டு காலையில அப்பா அம்மா மாமியார் மாமனாருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணும்போது அவங்க என் பசங்க வந்து ஒடியா நியூ இயர் விஷ் பண்ணா அப்பா என்ன சொல்லுவாரு தமிழ் நியூ இயர் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாரு. 2 கல்ச்சரும் என் பசங்க கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல இதுவாயிடுச்சு. ஆனா எங்களோடது தான் பேசணும், நீ இதை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் இல்லை. குழம்புல வந்து நான் திக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். எல்லா வெஜிடபிளும் சிம்ல வச்சு ஆல்ரெடி நம்ம வதக்கினதால எல்லாமே வெந்துட்டு இருக்கோம். சிம்ல வச்சுட்டு ஃபுல்லா அந்த கீரை எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இது நல்லா கொதிச்சு வரும்போது அந்த கடுகோட பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஒரு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுன மாதிரி ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஆனால் குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் மொச்சக்கொட்டை இல்லைன்னா கொண்டக்கடலை எல்லாம் போட்டோம்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வெஜிடபிளும் வெந்துட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வெந்துச்சுன்னா எல்லா வெஜிடபிளும் வெந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொடி போட்டுடலாம். பொடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா பொடியை ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் வச்சுருப்போம். குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி பண்ணுறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரிசால வந்து சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒரு வெரைட்டியாக பண்ணுறதும் பண்ணுவாங்க. இது ஒரிசால பண்ணுற ஒரு குழம்பு. எல்லார் வீட்லேயும் இந்த குழம்பு கண்டிப்பாக பண்ணுவாங்க. பொடி போட்டு எல்லா வெஜிடபிளும் போட்டு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோவில் ஒரிசா கல்ச்சரில் என்னென்ன பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிடிக்குதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்போ தெரிஞ்சுப்பேன். பரவாயில்ல, நம்ம பேசுகிறது ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ସବୁ ଫାଷ୍ଟ ଭେଜିଟେବଲ୍ ସବୁ ସିଝିଗଲା ଟାଇମ୍ରେ ମୁଁ ଖାଲି ଫାଷ୍ଟ ସଜନା ଛୁଇଁ ଦେଖିବ କ'ଣ ପାଇଁ ନା ମୋତେ ଭେଜିଟେବଲ୍ ହାଫ୍ ବଏଲ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ବି ମୁଁ ଖାଇଦେବ। ଆମ ଘରେ ସେମିତି ନାହିଁ, ସବୁ ଫୁଲ୍ ଭେଜିଟେବଲ୍ ଭଲ ସିଝିକି ରହିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ବଡ଼ି ପକେଇକି 10 மினிட்ஸ் ସେମିତି ରଖିବା டைம்ରେ தரகாரி ரெடி ஆகிக்கலாம். இது நான் பொடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா நல்லாயிடும். கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போடலாம், கருவேப்பிலையும் இந்த குழம்புக்கு போடுவோம். சூப்பரான கடுகு அரைச்சி ஊற்றின மஷ்ரூம் போட்டு பொடி தரகாரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.